தருவான் வந்து நல்ல பட்ட ஜருக வேஷ்டி போட்டணும்னுப்பா. இங்க வந்து மர உரிய உடுத்திண்டு மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் விட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து கொண்டு இப்படி இருக்கிற எந்த மனிதனும் ஆடி போயிடுவான். என்னதான் இருக்கட்டும், எப்படி இருந்தோம் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு தோணிபடி இல்லையா, எந்த மனிதனும் ஆடி போயிடுவான். எப்படி இருப்பரோ அண்ணா, எப்படி இருப்பரோ அண்ணா அப்படின்னு தான் கவலைப்பட்டு அழுதுண்டு வரான் பரதன். இப்படி வந்து பார்த்தா வாழ்க்கை மாறித்தே தவிர ராமருக்கு ஸ்வரூபம் மாறல. ஸ்வரூபம் மாறல், வாழ்க்கை மாறி. அப்படியும் இருக்க முடியும், இப்படியும் இருக்க முடியும். அப்படிதான் இருக்க முடியும், இப்படி இருக்க முடியாது அப்படின்னு இல்லாம ஸ்வரூபம் மாறாம உட்காந்துருக்கதை பார்த்தார். அப்பதான் சொல்றார், அண்ணா நீ மனுஷனா, நீ மனுஷனா? தெய்வம்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா குணத்தால கண்டுபிடிக்கணும். பாக்கி எதாலையும் தெய்வம் கண்டுபிடிச்சா நிற்காது, வேற எதனால கண்டுபிடிச்சாலும் நிற்காது. இந்த குணத்தை பார்த்துட்டு சொல்றாரு, அமரோபம சத்துவஸ்துவம் மகாத்மா சத்யசங்கரா சர்வஜ்ஞா சர்வதர்ஷி ச புத்திமாம்சாசி ராகவா. நீ உனக்கு தெரியாதது என்ன, நான் என்ன உனக்கு புத்தி சொல்றது? நீ சர்வஜன். சர்வஜன் மட்டும் இல்லை, சர்வதர்ஷி, சர்வசாட்சி. பரமாத்மா தான் சர்வஜனாய் சர்வசாட்சியாய் இருக்கிறது பரமாத்மா தானே. அப்பேற்பட்டவன் அல்லவா நீ அப்படின்னு ஆசைக்கிறார். உபதேசம் பண்றார் ஸ்ரீராமர். பரதனுக்கு உபதேசம் பண்றார். தர்மங்களை சொல்லார். அந்தண்ட முக்கிய உபதேசம் ஆத்ம வித்ய. குமதி மகரத ஆத்ம வித்யாங்கிறார் இல்லையா, முக்கிய உபதேசம் ஆத்ம வித்யா. என்ன சொன்னா, இதச்சேதரதச்சைனம் கிருதாந்தகா பரிகர்ஷதி சர்வே க்ஷயாந்தா நிஜயாக பதனாந்தா சமுச்ரயாக சமயோகா விப்ரயோகாந்தாக மரணாந்தந்து ஜீவி. எல்லாம் உலகி இயற்கை. இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு நாளைக்கு சாக்கிறதுக்காக தான். ஒரு குடும்பத்தில் 10 பேர் கூடியிருந்தா ஒரு நாளைக்கு பிரியறதுக்காக தான். உலக இயற்கை, இதை ஒன்றும் மாற்ற முடியாதுப்பா. இங்கேருந்து பரலோகம், பரலோகத்தேந்து இங்கே. இதச்சேதரதச்சைனம் கிருதாந்தகா ஒரு இடத்துல வைக்காது இந்த காலம். இங்கேயும் சொர்க்கம் கொண்டு போகிறது, அங்கேயும் கீழே தள்ளுறது, மறுபடியும் கொண்டு போகிறது. சாவும் மரணம் சபாவமாயிடும். ஆனால் ஸ்வரூபம் இல்லை. நந்தன் துஜித ஆதித்யம் நந்தந்தி அஸ்தமிதேரவு ஆத்மனோ நாவபுத்தியந்தி மனுஷியாக ஜீவிதக்ஷயம். பொழுது விணிஞ்சா பொழுது போனா எல்லாரும் சிரிக்கிறா, கோலாகலமா இருக்கா, ஓடுறா, அதை செய்கிறா, இதை செய்கிறா. ஆனால் சந்தோஷத்துக்கு என்ன இருக்கு? ராத்திரி தூக்கு தண்டனைன்னா காலமே மோர்க்குழம்பு சாப்பிடுவனா, தயிர் வடை சாப்பிடுவனா? ராத்திரி தூக்கு தண்டனைன்னா இந்த யாத்திரை எங்கே போயின்னு இருக்க? மரணத்துக்காக தான் போயின்னு இருக்க. மரண யாத்திரைன்னு போனால் பயமாக இருக்கும். தூக்கின்னு போகிறத பார்த்தா பயமாக இருக்கும். தூக்கின்னு போகிறது தான் மரண யாத்திரைன்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம இருக்கிறதே மரண யாத்திரை தான். மரணத்தை உத்தேசித்து தான் போயின்னு இருக்கு. ராமர் சொல்கிறார், மரணாந்தந்து ஜீவிதம். அதனால் செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சின்னு வருத்தப்படாது. ஏன்னா இருக்கிற காலத்தில் எப்படி இருந்தான்னு நினை. அப்பாவை அப்பா போயிட்டாருன்னு நீ அழற, நம்மளுக்கு தான் போயிட போகிறோம். இது வந்த இடம், சொந்த இடம் இல்லை. இந்த வந்த இடத்துக்குள்ளே நாம் ஒரு ஏகாதசிக்கு பரநூறு வந்து சித்த நேரம் கோலாகலனை பார்த்து விட்டு 10 வார்த்தை பகவத்குணம் கேட்டுவிட்டோம். ராமாயணம் ஒரு சர்க்கமாவது படித்து விட்டு சித்த நேரம் அங்கே உட்காந்து ராம ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி ஜன்மா கிருதார்த்தம் ஆயிடும். சந்தேகமே இல்லை. மட்டிலும் பிரயோஜனமே தவிர பாக்கி நம்ம என்ன வாழ்க்கையில் செஞ்சோமோ அவ்வளவும் பிரயோஜனம் இல்லைப்பா. பரதா காட்டில் வாழ்ந்தான்னு, நாட்டில் வாழ்ந்தான்னு. நீ சக்கரவர்த்தியா? நீ தான் இரு, நானும் சக்கரவர்த்தி தான். மரவுரி கட்டிண்டான்னு, பீதாம்பரம் கட்டிண்டான்னு. அப்பா எப்படி இருந்தாரோ அதுபோல நாம் இருக்கோம். அப்பா எப்படி இருந்தார்? சத்தியத்துக்காக தானே இருந்தார். நாமும் அந்த சத்தியத்தில் இருக்கணும். அப்படி உபதேசம் பண்ணார் இல்லையா குரு, ஆத்ம வித்யை உபதேசம் பண்ணினார்.